வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சிருக்காருங்க பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தரப்போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. அது என்ன பொறுப்பு, ஏன் இவர் அதிரடியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அவர் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 எம்எல்ஏகள் பார்த்தீங்கன்னா திமுகவிலேருந்து இப்போ அதிமுகவில் இணைய போகிறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அதிகாரபூர்வமாக அதிமுகவில் மீண்டும் இணைஞ்சிருக்காருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்திச்சு, ஏன்னா அம்மா இந்த காலத்தில் நான் அதிமுகவுக்கு முதலமைச்சராக இருந்தேன், மீண்டும் நான் வர்றது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், கட்சியில் எனக்கு 2026 தேர்தலில் ஜெயிச்சா துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோடு கேட்டிருக்குதாவும் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட உரிமையோடு கேட்டிருக்குதான் தகவல்கள் வந்திருக்குங்க. அதுக்கு ஒத்துக்குன்னு இருக்காரு. ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தால் அவர் தரப்பில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஜாதி ஓட்டோ, அவர் தரப்பில் ஒரு முக்கியமான ஓட்டுகள்லாம் இருக்குது. இது அதிமுக கூட மீண்டும் இணைஞ்சால் அவரோட வாக்குகளை பெறலாம். அதை தொடர்ந்து டிடிவி தினகரன், சசிகலா இவங்க கூட மீண்டும் அதிமுகவில் இணைய போகிறாங்க. இது யாருக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லாங்க. ஏன்னா அதிமுக பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் திமுகவுக்கு நல்லது. ஏன்னா அதிமுக ஒன்றா இருந்துச்சுன்னா 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று இருக்காது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது 2026 தேர்தலில் மீண்டும் அதிமுக ஒன்றிணைஞ்சு அப்போ நிலைமை என்னன்னு நினச்சி பாருங்கள். திமுக கண்டிப்பாக ஆட்சி கௌரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வேறு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, எதிர்கட்சியாக கூட திமுக வராது, நீங்கள் 2026 தேர்தலில் பாருங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டு பேசியிருக்காரு. அப்போது யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் டிவிகே அவர் முதலமைச்சர் ஆவாரான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்கணும். அட்லீஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆகிட்டா கூட எதிர்கட்சியாக வந்தால் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய சாதனை சொல்லுங்க. ஏன்னா கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சியாக வரந்திருந்து ஆட்சி பிடிக்குன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம். அதுவும் எதிர்கட்சியாக வர்றது கூட ஒரு வாய்ப்பு கிடையாதுங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்துக்கு அதுக்கப்புறம் ஒரு நடிகராக இவர் வராரா சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்கலாங்க. இதில் தொல் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தல் வெற்றி யாருக்கு, உங்களோட கருத்துக்கள், உங்கள் ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.